இந்த சம்பவத்துக்கு பிறகு முடங்கி கிடந்த, அச்சத்தோடு இருந்த தாவேகாவினருக்கு இது ஒரு பெரிய உற்சாகத்தை, ரிலீஃபை கொடுத்துருக்கு. அதாவது தங்க பக்கம் தவறு இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்தி விட்டது. நாம குற்றவாளிகள் அல்ல, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தான் நம்ம இந்த அளவுக்கு மோசமா 10-15 நாளா பிரச்சாரத்துக்கு அவதூறுக்கு ஆளானோம். இன்னைக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம், அதுவும் இந்த நாட்டின் உயர் நீதிமன்றம், அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. உலக கோர்ட்டுக்கு தான் போனோம். அது சிங்கிள் இண்டிவிஜுவல்லாம் போக முடியாது, நாடுகள் தான் போக முடியும் உலக கோர்ட்டுக்கு. அப்போ உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு அவங்கள அவங்களுடைய வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து இருக்குதுன்றது அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய உற்சாகம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது நீதி நியாயம் தங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால இது தாவேகாவினருக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்த 10 நாளா அவங்களுக்கு ஏற்பட்ட சோர்வு, அவங்க மேல வீசப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவதூறுகளுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்க ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கிறதா ஃபீல் பண்ணாங்கன்னா அது உண்மையிலேயே தப்பு கிடையாது. இது எப்படி தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் இது ஒரு பின்னடைவுனா, ஆதவ அர்ஜுனா சொன்னார் பாருங்க இந்த தீர்ப்பு வந்த உடனே,